வணக்கம் பர்த்டேஸ். இன்றைக்கி முட்டையும் ப்ரெட்டும் வச்சு குழந்தைங்களுக்கு எப்படிலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். லீவ் டைம் ஆச்சு. ஸோ குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிறனால ஈவினிங் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கண்டிப்பாக அவங்கள கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். ப்ரெட்டை எக்கில் டிப் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்காக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப நிறையாலாம் போட போகிறதில்ல. கொஞ்சமாக கேபேஜ், வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி இவ்வளோ தான் நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா குடமிளகா இதெல்லாம் கிடைச்சா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் ப்ரெட் எல்லாமே எக்கில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எடுத்துக்கிட்ட நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 2 முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்ததை அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேபேஜ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கணும். அது ரொம்பவும் ஃபைனாக வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். அந்த கன்சிஸ்டன்சிலே இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப இது நல்லாயிருக்கும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ்ன்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அதுவுமே வாசத்துக்காக தான் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே கிடையாது. அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதையும் பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், இல்லைன்னா வதங்காது. அது கூடவே தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முட்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டையுமே நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. மழை டைமாக இருக்குது. ஸோ நான் ப்ரெட்டை வச்சு நம்ம ப்ரெட் ஆம்லேட் இல்லை ஜாம் வச்சு இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இல்லையா. நீங்கள் இதே மாதிரிக்க ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே பர்த்டேஸ், இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பர்த்டேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.